Good evening, viewers. Today's Hindu newspaper. Today is Wednesday, October 8, 2025. Today's paper contains 18 pages. It costs 7 rupees. Today in the prayerல வந்து இன்னைக்கு ஸ்கூல் ப்ரேயரில் வந்து ஒரு பொண்ணு வந்து நியூஸ் வாசிச்சுது. Stalin inaugurated a building at a cost of 287 crores. At a cost of விலை COST. இன்ஸ்டட் காஸ்ட்டுக்கு மேலே அது கோஸ்ட்டுன்னு படிச்சுட்டு கோஸ்ட்டுனா கடற்கரை. ஸோ சி த டிஃப்ரென்ஸ். காஸ்ட்டுனா விலை, கோஸ்ட்டுனா கடற்கரை. இது மாதிரி இங்கிலீஷில் கொஞ்சம் வி ஹேவ் டு டேக் மோர் அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன். பி ஓப்பன் அபவுட் நேம்ஸ் ஆடட் டு ஃபைனல் பீகார் போல் ரோல்ஸ். போல் ரோல்ஸ்னால் அந்த தேர்தல் வாக்குறுதி பட்டியல்கள், தேர்தல் வாக்குப்பட்டியல். போல் அப்படின்னா எலெக்ஷன் அர்த்தம். போலிங் ஆஃபீஸர்னால் தேர்தல் அலுவலர். எஸ்சி டெல்ஸ் இசி, இது வந்து பேப்பர் படிக்காதவங்களுக்கு தெரியாது. எஸ்சினா சுப்ரீம் கோர்ட் டெல்ஸ் எலெக்ஷன் கமிஷன், உச்ச நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லுது. அதை நீங்கள் வந்து திறந்த மனதோடு இருங்க. பி ஓப்பன் அபவுட் நேம்ஸ். யூ ஹவ் ஆடட் சம் நேம்ஸ் டு த போல் ரோல்ஸ். போல் ரோல்ஸ்ன்னு சொன்னால் வாக்குப்பட்டியல், வாக்காளர் பட்டியல். அந்த வாக்காளர் பட்டியலில் புதுசாக பேர் சேர்த்துருக்கீங்க, அது யார் யார் பேர் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லியிருக்கு. டாப் கோர்ட்னாலும் அப்பெக்ஸ் கோர்ட்டுன்னு சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட்டு தான். உச்ச நீதிமன்றத்துக்கு 3 பேர் சொல்லுவாங்க. டாப் கோர்ட், அப்பெக்ஸ் கோர்ட். அப்பெக்ஸ்னால் உச்சி, சுப்ரீம் கோர்ட் எல்லாமே அந்த உச்ச நீதிமன்றத்தை தான் குறிக்குது. ஷார்ட்டாக எஸ்சின்னு சொல்லுவாங்க. ஹைகோர்ட்டுங்கிறது உயர் நீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட் ஆன் டியூஸ்டே ரிமைண்டட் தி எலெக்ஷன் கமிஷன், வலியுறுத்தியது, நினைவூட்டியது. ரிமைண்ட் மீன நினைவூட்டுதல். ரிமெம்பர் தி எலெக்ஷன் கமிஷன் தட் தி டிகிரி ஆஃப் டிரான்ஸ்பரன்சினா ஒளிவு மறைவற்ற தன்மை. டிரான்ஸ்பரண்ட்னா கண்ணாடி மாதிரி உள்ளார உள்ளது வெளியில் தெரியும், அதுதான் டிரான்ஸ்பரன்சி. அதாவது வெளிப்படைத்தன்மை அல்லது ஒளிவு மறைவற்ற தன்மை. அண்ட் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் தி ஹால்மார்க்ஸ் ஆஃப் அன் ஓப்பன் டெமோக்ரஸி. ஒரு ஜனநாயக நாடுன்னு சொன்னால் ஒளிவு மறைவற்றல் இருக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இட் ஆல்சோ கொஸ்டின் த டாப் போல் பாடி அப்படின்னா உடல்னு அர்த்தம் கிடையாது. போல் பாடினா தேர்தல் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு, அதாவது எலெக்ஷன் கமிஷன். அது வந்து இந்தியில் நிர்வாச்சன் சதா அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த பில்டிங்கில். ஆஃப்டர் தி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், எஸ்ஐஆர் அப்படின்னா சிறப்பு தீவிர ரிவிஷன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் எலக்டோரல் ரோல். பீகாரை ஃபாலோ பண்ணி எலக்டோரல் ரோல் அப்படின்னா வாக்காளர் பட்டியல். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு ரோலாக இருந்திருக்கும், அதனால் இப்போ புக்காக இருக்குது, அதனால் அது பழைய பேராக இப்போ இருக்குது, எலக்டோரல் ரோல் அப்படிங்கிறாங்க. இப்போ அது வந்து ஒரு ரோலாக இல்லை, அது புக்காக தான் இருக்கும். அதனால் இந்த வாக்காளர் பட்டியலுக்கு நம்ம எலக்டோரல் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. போலிங் ஆஃபீஸர், சில சமயம் அந்த போல்னால் வந்து எலெக்ஷன் அர்த்தம். சில பேருக்கு வந்து அது தெரியாது. சில சமயம் வந்து நம்மளையே வந்து நம்ம எலெக்ஷனில் டீச்சர்ஸ் பணியாற்றும் போது ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் வந்து ஹவ் மெனி ஓட்ஸ் பேல்டு அப்படிங்கிறான். ஃபேலிங்னு சொல்கிறோம், போலிங்னு சொல்ல தெரியல. பட் அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது, ஆனால் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. தே சே ஹவ் மெனி ஓட்ஸ் பேல்டு டுடே, எத்தனை ஓட்டு பேல் ஆகிருக்குங்கிறாங்க. அது போலிங். It also questioned. There is a confusion about the names added on in the final list. The final list shows that இறுதி வாக்காளர் பட்டியல் என்ன சொல்லுங்க, there are 7.42 crore eligible voters in this state. இந்த மாநிலத்தில், அதாவது பீகார் மாநிலத்தில் 7.42 கோடி தகுதி வாய்ந்த வாக்காளர்கள். எலிஜிபிள்னா வேலிட், தகுதி வாய்ந்த வாக்காளர்கள். எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அண்ட் தென் 15 dead as landslide crushes bus in ஹிமாச்சல் பிரதேஷ். ஆப்பிளுக்கு பிரபலமான அந்த இமாச்சல் பிரதேசத்தில் 15 பேர் நிலச்சரிவில் இறந்து போயிருக்காங்க. வாட் வேர் தே டூயிங்? தேவர் ட்ராவலிங் இன் எ ப்ரைவேட் பஸ். ஒரு தனியார் பேருந்தில் அவங்க போயிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் 15 people வேர் கில்டு அண்ட் செவரல் அதர்ஸ் ஆர் ஃபியர்டு ட்ராப்னா மாட்டிக்கிறது. ஆஃப்டர் எ ப்ரைவேட் பஸ் தேவர் ட்ராவலிங் இன் பாஸ் ஸ்ட்ரக்னா தாக்கப்படுது. ஸ்ட்ரைக்குடைய பாஸ்டன்ஸ் ஸ்ட்ரக் பை போல்டர்ஸ்னால் பெரும் பாறைகள். போல்டர்ஸ்னால் பெரிய பாறைகள், பிக் ராக்ஸுக்கு பேர் போல்டர்ஸ். அண்ட் டெப்ரிஸ்னால் சிதைவுகள், இந்த உடஞ்சி போன பகுதியெல்லாம். ஃபாலோயிங் எ மேஜர் லேண்ட்ஸ்லைட், ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு இன் பிலாஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் ஆன் டியூஸ்டே, அஃபிஷியல் செட். கேஷுவாலிட்டிஸ்னால் பலியானவர்களுடைய எண்ணிக்கை குட் ரைஸ் ஆஸ் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்னால் மீட்பு பணிகள், நிவாரணப் பணிகள். ரெஸ்கியூனா சேவ், காப்பாற்றுதல்.
வேர் அண்டர்வேனா இன் ப்ராக்ரஸ். அத்தாரிட்டிஸ் were directed to deployனா நியமிக்கிறது. ஆல் அவைலபிள் மினிஸ்ட்ரி சீஃப் மினிஸ்டர் சுக்வேந்தர் சிங் சுக்கு, அதாவது இமாச்சல பிரதேசுடைய சீஃப் மினிஸ்டர் சுக்வேந்தர் சிங் சுக்கு அவர் சொல்கிறாரு. அப்புறம் இந்த இன்சிடெண்ட் எத்தனை மணிக்கு நடந்துச்சா? அக்கர்ட் அட் அரௌண்ட் 6:30 PM close to Balu Bridge near Bowghat area. The bus was carrying, how many people it was carrying? It was carrying around 30 passengers when it was hit by boulders. Bouldersனா பெரும்பாறைகள், அண்ட் மக்குன்னா அந்த சேரலாம். The bus was on its way to Moraton to Gumarwing. 3 children were rescued alive. 3 குழந்தைகள் உயிருடன் காப்பாற்றப்பட்டார்கள். ரெஸ்கியூடுனா மீட்கிறது, அலைவ்னா உயிரோட. என்ஆர்எஃப்னா நேஷ்னல் ரிலீஃப் அண்ட் எஸ் கிரேஷியான கருணை தொகை கொடுத்துருக்காங்க. 1 lakh ஃப்ரம் த பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட். ட்ரையோ அண்ட் த நோபல் ப்ரைஸ். ட்ரையோ வின்ஸ் பிசிக்ஸ் நோபல் ப்ரைஸ் ஃபார் பில்டிங் டிவைஸ் ஷோயிங் குவாண்டம் டன்னலிங். அதாவது இந்த நோபல் பரிசு NOBEL நோபல் ஆல்ஃப்ரெட் நோபல் என்பவருடைய ஷார்ட் ஃபார்ம் தான். அவர் டைனமைட்டை, அதாவது வெடிமருந்தை கண்டுபிடிச்சார். அதனால் உள்ள ஒரு அவருக்கு கிடைத்த பணத்தை வைத்து அவருக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. மர்ச்சன்ட் ஆஃப் டெத், சாவு வியாபாரின்னு அவர் பேர் வந்துருச்சு. அந்த பழியை மாற்றுவதற்காக 6 ஃபீல்டில் அவர் நோபல் பரிசு வழங்குறாங்க. என்னென்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின், பீஸ் அமைதி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மெடிசின், எக்கனாமிக்ஸ், பீஸ் அமைதி, அப்புறம் என்னது, மொத்தம் 6 துறைகள். ஐ ரிப்பீட்டு: ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின், மருந்து, இயற்பியல், வேதியியல், மருத்துவம், அப்புறம் உலக அமைதிக்காக இலக்கியம், மற்ற 6 ஃபீல்டு. I repeat, what are the 6 fields for which Nobel Prize was awarded? Physics, chemistry, medicine, peace. இயற்பியல், வேதியியல், மருத்துவம், உலக அமைதி, இலக்கியம் அண்ட் எக்கனாமிக்ஸ். அதாவது நம்ம நாட்டில், இந்திய நாட்டில் அமர்த்தியா சென்கிறவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. இலக்கியத்துக்காக ரவீந்திரநாத் தாகூர் ஒன்று தான் வாங்கியிருக்காரு. அவர் சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஆனார். அதுக்கப்புறம் இலக்கியத்துக்காக யாரும் வாங்கலை. அப்புறமா இது ஃபிசிக்ஸில் குவாண்டம் டன்னலிங்கிறாங்க. அது சொல்லியிருக்காங்க. நோபல் ப்ரைஸ் யாருக்குன்னா 3 பேர் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸுக்கு: ஜான் கிளார்க், மைக்கேல் ஹெச் டெவரெட் அண்ட் ஜான் எம் மார்டினிஸ். ஜான் கிளார்க், ஜான் மார்டினிஸ் அண்ட் மைக்கேல் டெவரெட், இந்த 3 பேருக்கு குவாண்டம் டன்னலிங் அதுக்காக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கெமிஸ்ட்ரிக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி டிவியில் ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒருத்தர் டேவிட் ராப்சன் அப்படிங்கிறவர், ஒரு ஆஸ்திரேலியாக்காரரு, ஒரு ஜப்பான்காரர். அவர் பேரே வித்தியாசமாக இருக்குது. ஜப்பான்காரரு, ஆஸ்திரேலியாக்காரரு, மொத்தம் 3 பேருக்கு கெமிஸ்ட்ரிக்கான பரிசு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸுக்கு நேற்றே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கெமிஸ்ட்ரிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜான் கிளார்க், ஜான் மார்டினிஸ் அண்ட் மைக்கேல் ஹெச் டெவரெட். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு இன்றைக்கி கொடுத்ததில் ராப்சன் அப்படிங்கிற ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு விஞ்ஞானிக்கு கெமிஸ்ட்ரிக்கான பரிசு 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜப்பான்காரரு, ஒரு அமெரிக்காக்காரரு, ஒரு ஆஸ்திரேலியாக்காரன்னு நினைக்கிறேன். அந்த ஆஸ்திரேலியாக்காரர் ஜான் ராப்சன் நினைக்கிறேன். ஸோ இது வரலாம். காஞ்சிபுரம் ஜட்ஜ், காஞ்சிபுரத்தை சார்ந்த நீதிபதி ஷிஃப்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஃபார் அப்யூஸ் ஆஃப் பவர். அப்யூஸ் ஆஃப் பவர்னால் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தல். அப்யூஸ்னால் தவறாக பயன்படுத்துதல். இவர் என்ன பண்ணார், அவர் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டிருக்காரு. என்னன்னா, த மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றம் ட்ரான்ஸ்ஃபர்டு த ஜட்ஜ் காஞ்சிபுரம் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட நீதிபதி செம்மாள், who had been facing flak in recent times for alleged misuse of his authority. அதிகார துஷ்பிரயோகம். அது தான் ஜட்ஜுங்கிறத யூஸ் பண்ணி ஒருத்தரை சேர்மன் ஆஃப் த பர்மனன்ட் லோக் அதாலத் இன் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அவர் என்ன பண்ணியிருக்காராமா,
when he passed a suwamoto order. suwamoto அப்படின்னா தானாக முன் வந்து ஒரு வழக்கை எடுத்துக்கிறது. சுவாமோட்டோ மீன்ஸ் தானாக முன் வந்து எடுத்துக்கிறது. டிஎஸ்பி ஆஃப் போலீஸ் சங்கர் கணேஷ் இன் ஜுடிஷியல் கஸ்டடி. ஒரு டிஎஸ்பியை வந்து நீதிமன்ற காவலில் எடுக்க சொல்லியிருக்காரு. அது ஏன்னா he failed to arrest the judges. இந்த நீதிபதிகிட்ட முன்னாடி வேலை பார்த்தவர் பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அதாவது தனது காவலாளி அந்தரங்க காவலனாக இருந்த பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸரை அரெஸ்ட் பண்ணணும். அவர் மாமனாரையும் அரெஸ்ட் பண்ணலை. இவர் சொல்லியிருக்காரு தன்கிட்ட வேலை பார்த்த அந்த பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸரையும் அவங்க மாமனாரையும் அரெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் பண்ணாதனால டிஎஸ்பியை வந்து நீதிமன்ற காவலில் எடுக்க சொல்லி அவர் ஒரு ஆர்டர் போட்டிருக்கார். சுவாமோட்டோ ஆர்டர்னால் நீதிமன்றமே முன் வந்து பண்ணுறது. இது வந்து அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பர்சனல் என்மிட்டி தான் காரணங்கிறாங்க, தனிப்பட்ட விரோதம் இருந்ததுனால. இதுக்கு சுவாமோட்டோ அப்படின்னு சொன்னால் தானாகவே முன் வந்து யாருமே கேஸ் கொடுக்காம. அண்ட் விஜய் ஷுட் லேர்ன் ஃப்ரம் விஜயகாந்த் சேஸ் த டிஎம்டிகே. policeman arrested. Police head constable was arrested on Monday for allegedly slashing a teen with a pen knife. அதாவது ஒரு மனைவி அழைச்சிட்டு போகும்போது ஒருத்தர் வேகமாக வந்திருக்காரு. ஏன்டா வேகமாக வந்திருக்காருன்னு கேட்குறதுக்கு ஏற்றி பேசியிருக்கான். உடனே அவர் அந்த கீச்சைனில் உள்ள சின்ன பென் நைஃப் எடுத்து அவனை கிழிச்சிட்டார். ஸ்லாஷ்னா கிழிக்கிறது. வாட்டர் லெவல் இன் மேட்டூர் டேம் ஸ்டாண்ட்ஸ் அட் 112.53 feet. தொடர்ந்து 100 அடிக்கு மேலேயே மேட்டூர் டேமில் வந்து தண்ணி இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் தென் கண்டாமினேட்டட் காப் சிரப், அதாவது கோல்டு ரிஃப் அப்படிங்கிற காப் சிரப்பு 11 பேர்களை குழந்தைகளை வந்து பீடியாட்ரிக் சிரப்பு. அதில் வந்து டைஎத்திலின் கிளைகால், இட் கண்டெய்ன்ஸ் டைஎத்திலின் கிளைகால். அதனால் அந்த கோல்டு ரிஃபுங்கிற சிரப்பை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஸ்ரீலங்கா இஸ் அ நேச்சுரல் பேரியர், இயற்கையான ஒரு அரண்னா ஒரு பாதுகாப்பு சுவர் போல். ஸ்டேட் ரெக்கார்ட் 3170 எலிஃபென்ட்ஸ் இன் லேட்டஸ்ட் சின்க்ரனைஸ்டு ரிலீஸ் வாங்சுக்கு. அது இவர் வந்து எங்கே போராடுறாரு, அந்த லடாக்கை வந்து ஸ்டேட்டு கூட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு போராடுறதுனால வாங்சுக்கு அரெஸ்ட் பண்ணி சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாற்றிருக்காங்க. 2 years ஷூட்டிங் இட் செல்ஃப் இன் த ஃபுட். ஷூட்டிங் ஒன் செல்ஃப் இன் த ஃபுட்டுன்னா தனக்கு தானே வேட்டு வச்சுக்கிறது. பை புஷிங் அவுட் ஸ்டெம் டேலண்ட். அது ஒரு பார் கிராஃப் எல்லாம் போட்டிருக்காங்க. குளோபல் வியூ ஃபியூச்சர் ரோல் ஆஃப் லைப்ரரிஸ், நூலகங்களுடைய எதிர்கால பங்கு என்ன அப்படிங்கிறாங்க. ட்ராக்ஸ் வித்தவுட் ட்ரெயின்ஸ் மோவா இல்லை. ஸ்டார்மருங்கிறது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், யூகே பிரைம் மினிஸ்டர் கேட் ஸ்டார்மர். ப்ரையோ வின்ஸ் ஃபிசிக்ஸ் நோபல் ஃபார் குவாண்டம் ஸ்டடி. காஃப் சிரப் டெத் டோல் இன்க்ரீசஸ் டு 17 மத்திய பிரதேஷ். அந்த காஃப் சிரப்னா அந்த சளிக்காக சாப்பிட்ற சிரப்பு, கோல்டு ரிஃப், பேஜ் நம்பர் 12 சொல்லியிருக்காங்க. 17 சில்ட்ரன் வேர் ட்ரீட்மெண்ட் ஃபார் கிட்னி ஃபெயிலியர். அது வந்து உடனடியாக டைஎத்திலின் கிளைக்கால் வந்து கிட்னியை ஃபெயிலியர் ஆக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் இஸ்ரேல் மார்க்ஸ் October 7 anniversary ஸ்டாக்ஸ் ஹெல்ப் டு எண்ட் தி வார் இன் காசா. காசாவில் உள்ள போரை முடிக்கணுங்கிறாங்க. Lara and Richardson set for prep talk with West Indies players. And the headline first line news என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய குலோப் ஜாமுன்ஸ் ஆர் கிராக்டுனா broken. உங்கள் குலோப் ஜாமுன் வந்து உடஞ்சி போச்சுன்னா யூ டோன்ட் வரி அபவுட் தட். அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது செய்யலாங்கிறாங்க. அந்த குலோப் கிராக்கிங் அப்படிங்கிறத ப்ரோக்கன்னு கொடுத்துருக்கலாம். கஸ்டர்டுன்னு என்ன, கஸ்டர்ட் ஆப்பிள்னா சீதாப்பழம், கஸ்டர்டு என்ன மீனிங் தெரில. ஸோ தட்ஸ் ஆல், தேங்க்யூ.